விஷயத்தை கொடுக்கலாமா, குறிப்பாக நம்முடைய கடல் பரப்புல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்கலாம், இது சம்பந்தமான நாங்க பேசிட்டு பிரதமர் ஐயா எடுத்துட்டு போறோம்னு. அதனால மிகுந்த ஆக்கப்பூர்வமான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மீட்டிங் நடந்திருக்கு. நம்முடைய மீனவ பிரதிநிதிகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல அமைச்சர் நேரம் கொடுத்து பேசியிருக்காங்க. அதனால இந்த செய்தியை முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறோம். அதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் இருக்கும், ஒன்னொன்னா கேளுங்கன்னா பதில் சொல்றோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாஜியை சந்தித்து போயிருக்கார் நேற்று முன்தினம். அந்த சந்திப்பிற்கு பிறகு முதல் முறையாக நீங்க தலைநகர் டெல்லிக்கு வந்திருக்கீங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாக தெரிகிறது. சந்திப்பு இருக்கா? நேற்று நான் பார்த்தேன், நம்முடைய உள்துறை அமைச்சருடைய இல்லத்திற்கு வெளியே நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் 2 பேர் நின்று இருந்தீங்கன்னா, நான் அதனால எதையும் மறைக்க விரும்பல. நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நான் சந்திச்சிட்டேன். அதே போல நம்முடைய தேசிய தலைவர் ஐயா நட்டா அவர்களையும் சந்திச்சிருக்கேன். அதே போல நம்முடைய அமைப்பு பொதுச்செயலாளர் ஐயா சந்தோஷ் அவர்களையும் சந்திச்சிருக்கேன். 3 பேர் என்ன அதிகாரப்பூர்வமா நம்ம சந்திக்கணுமோ சந்திச்சிருக்கோம். குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி வளர்ச்சி, எப்படி நாம வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே. 2026 தேர்தலை பொறுத்தவரை ஒரு விஷயத்துல நாம் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம். இது தமிழகத்திற்கு மிக முக்கியமான தேர்தல் என்பதில் ரொம்ப தெளிவா இருக்கும். ஏன்னா நாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, நாங்க இன்னைக்கு ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்ம குற்றம் சுமத்துறோம். அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எங்களுடைய பார்வையில மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறோம். அதனால் எங்களை பொறுத்தவரை, குறிப்பாக என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த விஷயத்துல 2026 தமிழக மக்களுடைய நலனுக்கான தேர்தல் என்று நான் பார்க்கின்றேன். அதைத்தான் கட்சி பார்க்கிறோம், தலைவர்கள் எல்லாரும் பார்க்கிறோம். அதுல அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க, அப்படி பார்க்கும் பொழுது கூட்டணி எல்லாம் எப்படின்னு. கூட்டணிக்கான நேரம், காலம், அவகாசம் அதற்கு ரொம்ப தூரம் இருக்குண்ணா. இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 மாசம் 10 மாசம் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கட்சி நலன் முக்கியம், பாரதிய ஜனதா கட்சி எப்படி போகணும்னு முக்கியம். அதை விட முக்கியம் தமிழக மக்களுடைய நலன். கட்சி வளர்ச்சி முக்கியமா, தமிழக மக்களுடைய நலன் முக்கியம்னு கேட்டீங்கன்னா, தமிழக மக்களுடைய நலன் இன்னைக்கு முக்கியமா இருக்கு. அதனால இது எல்லாம் பேசியிருக்காங்க, நம்முடைய மூத்த தலைவர்கள் ஆலோசிக்கிறாங்க. அதனால கூட்டணி சம்பந்தமாக தகுந்த நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் பேசுவாங்க. மாநில தலைவராக என்னுடைய கருத்து என்ன சொல்லணும் தலைவர்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபீட்பேக் என்ன தலைவர்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்கின்ற தொண்டர்களுடைய கருத்தையும் நம்முடைய தலைவர்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம். மாநில மக்களுடைய நலனுக்காக இருக்கிற அப்படின்னு சொல்றீங்க. அதே சமயத்தில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அப்படின்றது நேற்றுக்கு முன்தினத்திலிருந்தே தகவல் தெரிகிறது. இதை அண்ணாமலை அவர்கள் எப்படி பார்க்கிறார்? நீங்க பாஜக கூட்டணியை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, சாரி உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு கார்ல, சாரி. கூட்டணியை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, நேரம் காலம் ரொம்ப தூரம் இருக்கு. 2026 ஏப்ரல் மேல வரக்கூடிய தேர்தல். இன்னைக்கு நாம மார்ச் முடியும் தருவாயில் இருக்கும். கிட்டத்தட்ட 1 ஆண்டு முழுமையா நமக்கு இருக்கு. 10 மாத காலம் தேர்தல் சுட்டுக்கு இருக்கு. அதனால எங்களை பொறுத்தவரை ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இங்க கருத்துக்களை சொல்லலாம், தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம், மாநிலத்தில் அரசியல் களம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பாருங்க, மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுடைய நலனை பிரதானப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தை நானும் ஏற்கிறேன். தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாரும் சொல்ற கருத்து 2026 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை ஏத்துக்கிறோம். எங்களுடைய எதிரி யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அவங்களுடைய கூட்டணி இன்னைக்கு ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவா இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் சில நாட்கள்ல உங்களுக்கு நம்முடைய மாநில தலைவர்களுடைய தேர்தல், தேசிய தலைவர்களுடைய தேர்தல் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நாம் இருக்கோம், அந்த அமைப்பு பருவத்தில் நாம் இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மாவட்ட தலைவர்களுடைய தேர்தல் நாம் முடிச்சிட்டோம். அந்த நேரத்தில் என்னுடைய கருத்துக்கள் நான் தெரிவிக்கிறேங்கன்னா, இன்னைக்கு நான் பேச விரும்பலைங்க. மாநில தலைவர்ன்ற இதுல வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை அதிமுக பாஜக கூட்டணியில வருவதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா இல்ல ஏற்றுக்கொள்கிறீர்களா? அண்ணா, கூட்டணியை பற்றி அது எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரத்தில் நாங்க பேசுறோம். இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் எப்படி இருக்கு, மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படிங்கறத ஒரு கட்சி பிரதிபலிக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் எங்களுக்கு இருக்கு. கூட்டணியை பற்றி நிச்சயமாக பேச வேண்டிய நேரத்தில் பேசுறோம். மிக குறிப்பாக அண்ணாமலைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இந்த கட்சியினுடைய தொண்டன் மாநில தலைவராக இருந்தாலும்
எனக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவும் இல்லை. கட்சி முதன்மையானது, கட்சி முக்கியமானது. கட்சிக்காகத்தான் நாங்க எல்லாருமே இங்க இருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கட்சியில மட்டும்தான் ஜனநாயக முறையில நடக்கும். ஒரு தலைவராக இருந்தாலும் தொண்டராக இருந்தாலும் கூப்பிட்டு கருத்து கேட்கறது, நம்முடைய கருத்துக்களை கேட்கறது, நாங்களே எங்களுடைய ஆலோசனைகளை சொல்றது, அதை எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் உள்வாங்கி இருக்கின்றார்கள். மிக விரைவில் மாநில தலைவருடைய தேர்தல் அதெல்லாம் நடக்க இருக்கும் பொழுது நான் பேசுறேங்க. நான் உங்களுக்கு தமிழக மீனவர்கள் வந்துட்டு ரொம்ப ஆண்டு காலமாக வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க இலங்கை மீனவர்களால. இது ஒரு முறை கூட வந்து நம்ம இந்திய கடற்படை வந்துட்டு அதற்கான ஸ்டெப் எடுத்திருக்கா அவங்களை காப்பாத்துறதுக்கோ இருக்கோ இல்ல இலங்கை கடற்படை தான் அவங்களை வந்துட்டு நம்ம தமிழக மீனவர்களை வந்து அடிச்சு இது பண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஆனா இலங்கை மீனவர்களுடைய படகுகள் இன்னைக்கு நாகப்பட்டினத்துல சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை மீனவர்களுடைய படகுகளும் நம்முடைய கோஸ்ட் கார்டு கைப்பற்றி நம்முடைய பார்டர் பக்கத்துல யாராச்சும் வர்றாங்க தாண்டாங்கன்னா பிடிச்சு நாமளும் வச்சிருக்கோம். இன்னைக்கு 7 படகுகளுக்கு மேல நம்ம பக்கத்துல இருக்கு. அதே நேரத்துல அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணா, இஷ்யூ தெரிஞ்சுட்டு பேசுங்க. இதுல இஷ்யூ வந்து மெயின் இஷ்யூ என்னன்னா இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டும் பொழுது பிடிக்கிறாங்க. நம்முடைய ஆர்கியூமெண்ட் என்னன்னா தமிழக மீனவர்கள் வேண்டுமென்ற இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டல அப்படிங்கறத நம்ம ஆர்கியூமெண்ட். ஏன்னா 1921 இண்டோ ஸ்ரீலங்கன் அக்கார்டு இருந்துச்சு. அப்ப ஒரு பார்டர் கச்சத்தீவை தாண்டி இன்டர்நேஷனல் பார்டர் இருந்துச்சு. 1974 கச்சத்தீவு கொடுத்த பிறகு பார்டர் மாறிடுச்சு. அப்ப 4000 சதுர கிலோமீட்டரை நம்ம இலங்கைக்கு இழந்திருக்கோம். இன்னைக்கு நம்முடைய மீனவர்கள் பார்டரை தாண்டாங்கன்னா எந்த மீனவனும் வேண்டுமென்றே தாண்டுவது கிடையாது. அந்த மாதிரி பார்டர் அமைஞ்சிருக்குங்க. அங்க மட்டும்தான் உங்களுக்கு மீன் வரத்து இருக்கு. 74 வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருந்தவங்க காங்கிரஸ் ஆட்சி கச்சத்தீவு கொடுத்த பிறகுதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு அதற்கான தீர்வு, இன்னைக்கு நம்முடைய மீனவர்களுக்கு வாழ்வாதாரத்தை என்ன கொடுக்கலாம், அதற்கு தான் தீர்வை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 2 மீட்டிங் கூட டெல்லியில வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும், நம்முடைய மீனவ சொந்தங்கள் அங்க ஃபிஷ் இருக்குன்னு போறாங்க, மீன் இருக்குன்னு போறாங்க. வேற ஏதாச்சும் பெட்டர் ஆல்டர்னேட் பண்ண முடியுமா, வேற ஏதாச்சும் திட்டங்கள் கொண்டு வர முடியுமா, கேஜி பிஷிங்கை உருவாக்கலாமா, கடல் பாசி திட்டங்களை மேம்படுத்தலாமா, இல்ல ஆழ்கடல் படகுகளை இன்னும் அதிகப்படுத்தலாமா, சப்சிடிய, இதை போன்ற பல விஷயங்கள் அமைச்சர் முன்னிலையில் இருக்கு. அதனால் நிச்சயமாக இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கொடுப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்திய கடற்படை வந்து நம்ம தமிழக மீனவர்களை காப்பாத்துக்கான வாய்ப்பு இருக்கா, அதுக்கான உறுதி தருவதற்கான உறுதி அண்ணா, இந்திய கடற்படையை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம பார்டருக்குள்ளதான் அவங்க காப்பாற்ற முடியும். நம்ம பார்டரை தாண்டினா இந்திய கடற்படை என்ன பண்ண முடியுங்கண்ணே? இன்னைக்கு நம்ம பிரச்சனையே நான் சொல்வது வேண்டுமென்றே எந்த ஒரு மீனவ சொந்தமும் வேண்டுமென்ற இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டது இல்ல. அவங்களுக்கு மீன் பிடிக்கக்கூடிய கடற்பரப்பே ரொம்ப குறைவா இருக்கு. அதுதான் நம்ம ஆர்கியூமெண்ட். அதற்கான தீர்வை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நம்முடைய இந்தியன் கோஸ்ட் கார்டு எப்படி இன்டர்நேஷனல் பார்டரை தாண்ட முடியும்னா, நம்முடைய இன்டர்நேஷனல் பார்டருக்குள்ள ஸ்ரீலங்கன் நேவி வந்தாங்கன்னா நம்ம தட்டி தூக்கிட்டு வந்துருவோம். அப்படிலாம் யாரும் வர்றது கிடையாது. அதனால இன்னைக்கு மீனவ சொந்தங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷனுக்காக போராடி கொண்டிருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சி. தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல இதை முடிச்சிட்டீங்க வரேன் முடிச்சிட்டீங்க. டிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிருக்காரு. பாஜக அதிமுக இல்லன்றாரு. இந்த மாதிரி ஆனா மக்கள் வந்து 2 விஷயத்தை பார்ப்பாங்க. மக்கள் எல்லாமே 2 விஷயத்தை பார்ப்பாங்க. இப்ப நாங்க கால் கடக்க மீனவர்கள் அழைத்து கொண்டு வந்து வாரம் டெல்லியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேத்து ட்ரெயின் விடுறோம். இன்னைக்கு மீனவ பிரச்சனையை தீர்ப்பதற்கான போராட்டத்தில் இருக்கோம். போன வாரம் வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சியில் இருக்கோம். போராட்டம் பண்றோம், கைதாகிறோம், டாஸ்மாக் ஊழலை பத்தி பேசுறோம், வீதியா போறோம். இது ஒரு அரசியல். கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷத்துல 3 முறை வெளியே வருவது அது ஒரு அரசியல். இந்த அரசியலை மக்கள் பார்ப்பாங்கல்ல. கட்சி ஆரம்பிச்சு எத்தனை முறை வெளியே வந்தீங்க, எத்தனை முறை ஏசி காரை தாண்டி வெளியே வந்தீங்க, எத்தனை முறை மண்டபத்தில் மீட்டிங் போட்டீங்க. அதனால சகோதரர் விஜயாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பேசுவதற்கு உரிமை இருக்கு. ஆனா களத்துல மக்கள் வந்து யாருக்கு யார் எதிரின்னு ஒரு ஓட்டர் முடிவு பண்றாங்க, ஒரு வாக்காளர் முடிவு பண்றாங்க, ஒரு தமிழ் சொந்தம் முடிவு பண்றாங்க. எப்படி முடிவு பண்றாங்க? உங்களுடைய தொலைக்காட்சியில எல்லா கட்சியும் பாக்குறாங்க. வீரவசனம் மட்டும் பேசுறாங்களா, வாய்ச்சவடால் விடுறாங்களா, சினிமா டயலாக் பேசுறாங்களா, இது ஒரு கட்சி. களத்துல வேலை செய்யறாங்களா, பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறாங்களா, மக்களோடு மக்களா நிக்கிறாங்களா, இது ஒரு கட்சி. அதனால யாரையும் இந்த நேரத்தில் நான் குறை சொல்ல, எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லட்டும். நான் சொல்வது கம்பாரிசன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் நாங்க எத்தனை பேர் கைதானோம் கணக்கு போட்டு பாருங்க. தமிழக அரசியல் களத்துல கடந்த 4 ஆண்டுகள்ல அதிகமாக கைது செய்யப்பட்ட தொண்டர்கள் யார்? பாரதிய ஜனதா கட்சி. அதிகமாக முடக்கப்பட்ட கட்சி எது? பாரதிய ஜனதா கட்சி. எத்தனை முறை பாரதிய ஜனதா கட்சி கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கூட்டம் நடத்தணும்? பாரதிய ஜனதா கட்சி.
பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு அனுமதி கொடுக்கல. கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கோயம்புத்தூர் கொண்டு வந்து இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்கல்ல. அதனால வாய்ச்சவடாலா, வெறும் பேச்சா, சினிமா டைலாகா, களத்துல வேலையா மக்கள் பாக்குறாங்க. ஏன்னா அதே டிவியில எல்லா தலைவர்களும் உங்கள்கிட்ட பேசும் பொழுது நாங்கள் எங்களுடைய வேலையை தமிழக மக்கள் முன்னால் வைத்திருக்கின்றோம், உங்களுக்காக பணி செய்யறோம், மக்கள் முடிவு செய்யட்டும் யார் யாருக்கு எதிரி. நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தப்பை சுட்டிக்காட்டுவதிலே, திருத்துவதில், மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்வதில், தீர்வு கொடுவதில், போராடுவதில் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு முதன்மையான கட்சியாக இருக்கு.